அனைவருக்கும் வணக்கம். 2025 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திடமான உடல் அமைப்பு கொண்டவர்கள், நல்ல தேக ஆரோக்கியம் பெற்றவர்கள், மிகுந்த துணிச்சல் தைரியம் மிக்கவர்கள், நல்ல கல்வி அறிவு பெற்றவர்கள், திறமையான நிர்வாக திறனை பெற்றவர்கள், பிரச்சனைகளை கடந்து உயர்கல்வியை அடைபவர்கள். அவர்கள் அழகாக இருப்பார்கள், வீரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நிறைய கல்வி தடைகள் அவர்களுக்கு உண்டு. அதை தாண்டி அவர்கள் உயர்கல்வியை அடைந்து விடுவார்கள். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். மனைவி மீது மிகுந்த பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மனைவி சொல்லே மந்திரம் என்று வாழ்பவர்கள். பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு சந்திரன் அதிபதி ஆகிறார். அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இது வரைக்கும் ராசி நட்சத்திரத்துக்கான பலன்கள் இது வரைக்கும் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் ஒரு 30% அளவுக்கு ராசி நட்சத்திரங்கள் வேலை செய்யும். இதை தாண்டி இன்னும் பெரிய அளவில் லக்னத்திற்கான பலன்கள் வேலை செய்யும். இந்த வீடியோவில் சொன்னதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது லக்னத்தை அடிப்படையாக கொண்டு பலன் வரும். அதற்கான பலன்கள், லக்ன பலன்கள் மாதம் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். 12 லக்னத்துக்குமே ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி ஆன்சர் ரிலீஸ் ஆகும். அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், செய்ய வேண்டாம், என்ன இந்த மாதம் நடக்கும், இன்னும் அக்யூரேட்டாக இன்னும் அதிகப்படியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் இன்னும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதிலிருந்து தவிர்க்கிறதுக்கான வழிகளை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அது மெம்பர்ஷிப்க்கு மட்டும் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். அதனால் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். மாதம் 1ஆம் தேதி லக்ன பலன் ரிலீஸ் ஆகும், வெளிவரும். அதை பார்த்து பயன்படுத்திங்க. அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நேயர்களே, 2025 மே மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். மேசத்தில் சூரியன் இருக்க, ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் சந்திரன் இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, மீனத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு சேர்ந்திருக்க இந்த மாதம் என்ன நடக்கும்? பணவரவு நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. சகோதரிகள் பிரெக்னன்சியாக இருந்தால், அதாவது சகோதரிகள் மாசமாக இருந்தால், இந்த மாதம் பிரசவத்துக்கு டெலிவரி டைமாக இருந்தால் பெரும்பாலும் சிசேரியனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. சுகப்பிரசவத்துக்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். பூர்வீக சொத்தில் பேச்சுவார்த்தை மூலம் முடித்துக் கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் கோர்ட்டு போக வேண்டி வரும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூன் மாதத்திற்கான பலன்கள் நாம் இப்போது பார்க்க போகிறோம். மேசத்தில் சுக்கிரன் இருக்க, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான் இருக்க, கடகத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கு, சிம்மத்தில் கேது இருக்கு, கும்பத்தில் ராகு இருக்கு, மீனத்தில் சனி பகவான் இருக்க இந்த மாதம் என்ன நடக்கும்? வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. புதுசா வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையை தக்க வச்சுங்க. கட்டாய இடமாற்றம் உண்டு. வீடு மாறி செல்ல வேண்டி வரும். வெளியூர் சென்று வசிக்க வேண்டி வரும். குழந்தைக்கு வைத்திய செலவுகளை காட்டுகிறது. உறவினர்களிடமிருந்து விலகி இருங்கள். வீடு தேடி சண்டை வரும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூலை மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்க, மிதுனத்தில் சூரியன் குரு இருக்கு, கடகத்தில் புதன் இருக்கு, சிம்மத்தில் செவ்வாய் கேது சந்திரன் சேர்ந்திருக்கு, கும்பத்தில் ராகு பகவான் இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க இந்த மாதம் என்ன நடக்கும்? விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூல் காண்பீர்கள். விவசாயமும் உங்களுக்கு கூடுதல் ஆதாயத்தை தரும். கோர்ட் கேஸ் உங்களுக்கு சாதகமாக வரும். வேலையில் பிரச்சனை உண்டு. மெமோ உண்டு, சஸ்பென்ஷன் உண்டு, டெர்மினேஷன் உண்டு, புதிய வேலையும் உண்டு. பொருளாதாரம் இயல்பு நிலையில் போய்கொண்டிருக்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும்? மிதுனத்தில் சுக்கிரன் குரு இருக்க, கடகத்தில் புதன் சூரியன் சேர்ந்திருக்க, சிம்மத்தில் கேது பகவான் இருக்கு, கன்னியில் செவ்வாய் இருக்கு, துலாமில் சந்திரன் இருக்கு, கும்பத்தில் ராகு பகவான் இருக்கு, மீனத்தில் சனி பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? பொருளாதார ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு.
தீ விபத்துக்கள், கனரக இயந்திர விபத்துக்கள், வாகன விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. எச்சரிக்கையாக வேலை செய்யுங்கள். கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்வது நன்மை தரும். கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள் உண்டு. அஸ்ட்ரோ மாங்குடி வேந்தன் யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. லக்ன பலன்கள் 12 லக்னத்துக்கும் பலன்கள் ஒவ்வொரு மாதமும் இங்கிலீஷ் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். மெம்பர்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. அதை பார்த்து மீதி இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும் பண்ண வேணாங்கிறத அந்த மாதம் முடிவு பண்ணிக்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்குறது, தொழில் செய்கிறது, தொழில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கோர்ட்டிஸ் எல்லா விஷயங்களுக்கும் அதில் இன்னும் மீதி ஆன்சர் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கப் போகிறோம். நன்றி, வணக்கம்.